وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب اللهم صل على سيدنا محمد يا رب العالمين. எப்பா யா ஐயுவன் நாசோ மக்களே உழைபுது ரப்பக்கும் உங்கள் ரப்பை வழங்குங்கள். அல்லதி ஹலக்குக்கும் உங்களை படைத்தானே, வல்லதீன மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த உங்கள் ரப்பை நிச்சயங்க வணங்குங்கள். அந்த வாவிலிருந்து ஹாலு இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே வணங்குங்கள். உங்கள் ரப்பை வணங்குறதுல எப்படி இருக்கணும்? நீங்கள் பக்தர்களாக ஆகணும், நம்ம முத்தகீன்களாக ஆகணும் என்ற ஆதரவு வைத்த நிலைமையில என்ன செய்யணும்? வணங்கணும். ஆதரவு இருக்கணும். முத்தகீன்களாக ஆகணும்னு என்ன செய்யணும்? ஆதரவு வைத்த நிலைமையிலே வணங்குங்கள். இங்கே பாருங்க, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, யா ஐயுவன்னா சு மக்களே உஅ்புது ரப்பக்கும் உங்கள் ரப்பை வணங்குங்கள். உங்களை படைத்தானே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த ரப்பை வணங்குங்கள். இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் முத்தகீன்களாக ஆகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே வணங்குங்கள். இப்போ உஅ்புதுன்னு ஒரு என்ன இருக்குது, ஒரு வாவு இருக்குல்ல, அதுதான் ஃபாயில். ஃபாயிலிருந்து ஹாலு இல்லை அல்லக்கும் தத்தகூன்ங்கிறது ஹால் அப்படியும் கொடுக்கலாம். அல்லது கலக்க கும்முன்னு இருக்குல்ல மஃபூலு, அது அதில் கொண்டு போய் தான் வல்லதீன மீன் கபலிக்குமா அதுப்பு செய்யப்படுது. அப்படிதானே? வல்லதீன மீன் கபலிக்குமா கும்பலில் தானே அதுப்பு வச்சுருக்கோம். உங்களையும் படைத்தானே, உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த ரப்பை வணங்குங்கள். நீங்களும் போல அல்லக்கும் தத்தகூன், பக்தர்களாக இருப்பதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. இப்போ வந்துங்கண்ணே கும்முன்னு ஒரு முகாத்தப் இருக்குது. வல்லதீன மின் கபலிங்கிறது படர்க்கா காய்பு, இந்த ரெண்டுலேயும் இருந்து என்ன செய்யணும்? வைக்கணும். ஆனால் அல்லக்கும் தத்தகூன் அணுங்கையும் எப்படி வருதே, நீங்கள் பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. என்னதுப்பா? அப்போ இங்கே முகாத்தபும் இருக்குது, படர்க்கையும் இருக்குது. அப்போ எதை அல்ல அங்கே மேம்படுத்தியிருக்கிறான்? முகாத்தபை. படர்க்கையும் முகாத்தபும் சேர்ந்து வரும்போது எதை மேம்படுத்துவாங்க? முகாத்தபை மேம்படுத்தி அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. அப்போ நீங்களும் அவங்களும் அர்த்தம். நீங்களும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தாங்களா எல்லாரும் இங்கே பக்தர்களாகுவது ஆதரவு வைத்த நிலைமையில தான்ப்பா வணங்கணும். எல்லாரும் ஒட்டுமொத்தமாக, நீங்களும் சரி தான் அவங்களும் சரி தான். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லோருமே பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையில தான்ப்பா வணங்கணும். வேறு எந்த சிந்தனையும் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இந்த இடத்துல முகாத்தபை என்ன செய்யப்படுத்தி முற்படுத்தப்பட்டது. அப்போ உழைபுதூரோட வாவில் இருந்தும் ஆளாக்கலாம். கலக்க கும்முன்னு இருக்குல்ல, அந்த கும்பில் இருந்தோம், அந்த கும்பில் கொண்டு போய் அத்து வைக்கப்பட்டிருக்க வல்லதீன மின் கபலிக்கும்னு, இந்த ரெண்டில் இருந்து என்ன செய்யலாம்? ஆளாக்கலாங்கிறான். புரிஞ்சா புரியலையா? அதுதான் சொல்கிறாங்க பாரு. அப்போ உழைபுதூரோட வாவிலிருந்து ஹாலு லஅல்லக்கும் தத்தகூன்கிறத சொல்லியாச்சு. மின் மஃபூலி கலக்கக்கும், கலக்கக்கும் உடைய மஃபூலில் இருந்தும் மஅதூஃபி அலைஹி கலக்கக்கும், கும்மின் மீது அத்துவு செய்யப்பட்டிருக்கிறதே, அந்த ஒன்றிலிருந்தும் ஹாலாக இருக்கும். அந்த ஒன்றிலிருந்தும் ஹாலாக இருக்கும் லஅல்லக்கும் தத்தகூன்ங்கிறது. அப்போ எப்படிங்க அர்த்தம் வைக்கா? மனசிலாயா முஸ்லியாரே? அலாமேனா அன்னஹு கலக்கக்கும், உங்களையும் படைத்தான், வமன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, உங்களையும் படைத்தான், வமன் கபலக்கும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த ரப்பை வணங்குங்கள். நீங்களுமோ அல்லக்கும் தத்தகூன், பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையில் நீங்களும் ஓங்கணும். கும்மில் இருந்து ஃபி சூரத்தி மண், ஒருவனுடைய சூரத்திலே, யுர்ஜா மின்ஹு, அவனிடத்திலிருந்து ஆதரவு வைக்கப்படுமே தக்குவா, தக்குவாவை ஆதரவு வைக்கப்படுமே அந்த ஒருவனுடைய சூரத்திலே. விழுந்தார் கேட்டேன், உங்களையும் உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களையும் படைத்தானே, அந்த ரப்பை வணங்குங்கள். நீங்களுமோ பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. அப்போ இதில் சின்ன பிள்ளைகளும் இருக்காங்களே, அப்போ பிற்காலத்தில் பக்தனாக ஆகுவான்னு அர்த்தம். அதுதான் விசூரத்தி தக்குவாவை ஒன்று ஆதரவு வைக்கப்படும். ஏன்னா பிள்ளைகளை ஏன்டா வளர்க்குறாங்க? இவன் படிப்பான், நல்ல திறமையாக வருவான், நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிடுவான்னு ஒரு ஆதரவு தானே வைப்பாங்க. ஏன் பிள்ளை கேட்குறாங்க? பிள்ளைகள் இருந்தால் தான் அவனை நம்ம படிக்க வச்சு ஆளாக்கி உருவாக்கி திறமையாக வந்தால் நம்ம குடும்பத்தை பாதுகாத்துக்கிடுவான்னு ஆதரவு வச்சு தானே இவங்களே முடிச்சுட்டு ஓடிடுறான் பாரியாக கூப்பிட்டு. இப்போ எவ்வளோ வருத்தப்படுவாங்க, என் பையனை ஓத வச்சுங்க, படிக்க வச்சுங்க, அப்தா பார்க்கணுங்க, கல்யாணம்லாம் முடிச்சு வச்சுன்னு பொஞ்சாதி கூப்பிட்டு ஓடிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ உன்னை வளர்க்குறது எதுக்காக வேண்டிய? குடும்பத்தை நீ கட்டி காப்பாய்,
பெற்றோர்களை பாதுகாத்துக் கொள்வா, சகோதர சகோதரிகளை பாதுகாத்துக் கொள்வாய், இதுக்காண்டி தானே உன்னை வளர்க்குறாங்க. நீ கல்யாணம் முடிச்சு ஓடினீன்னா சொல்லி விளங்குதுடா. அப்போ ஆதரவு பெற்றோர்கள் அப்படி தான் இருக்கும். இவன் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிடுவான். அதே மாதிரி அல்லாஹ் உன்னை படைச்சான் எதுக்காக வேண்டி நீ வந்து ஒரு பக்தனாக ஆகுவேங்கிறதுக்காண்டி தான். அல்லாஹ் ஒன்றும் ஆதரவு வைக்கலை. என்ன இருக்கு, நீ அப்படி தான் இருப்ப, நீ அப்படி தான் ஆதரவு வைப்ப. நான் நல்லவனாக ஆகணும், என் குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவனாக ஆகணும், ஒரு முத்தகையாக ஆகணும். ஏன்னா அதுக்குள்ள சூழல் தான் உனக்கு இருக்குது. அவன் சூழலில் பாரு, உங்கள் அத்தா ஆலிம்சா ஷேக்கு, ஒன்று ஆம்சா வாக்கியாச்சு, ஆலிம்சா வாக்கியாச்சு. நம்முடைய சூழல் பாரு, நீ தப்புக்கு போகிறதுக்கே வழி இல்லை. ஏன் எல்லாம் மாறுசாலை இருக்கும், வேலை எங்கேயும் நம்மளை விடலை. நம்முடைய சூழல்கள் ஃபுல்லாக நல்ல விஷயங்களை கேட்குற மாதிரி, கொள்கிற மாதிரி, பாடத்தை படிக்கிற மாதிரி, ஹதீஸை படிக்கிற மாதிரி, தஃப்சீரு, ஃபிக்ஹு, இந்த மாதிரி சூழல் தானே உன் சூழல் இருக்கு. நம்ம தப்புக்கு போகிறதுக்கே வழி இல்லை. நீ வெளியே எங்கேயும் போக வேண்டியதில்லை. நீ இங்கேயே தான் குண்டஞ்சட்டியில் உருது ஓடிட்டு கிடக்கிற. அப்போ நம்ம தவறுறதுக்கே வழி இல்லை. விளங்குதப்பா? அதுதான் சொல்கிறாங்க. என்னது ஃபி சூரத்தி மைங்குருஜா மின் தக்குவா, தக்குவாவை யாரிடத்திலிருந்து ஆதரவு வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட சூரத்திலே உங்களையும் உங்களுக்கு முன்னாள்களையும் படைத்தானே அந்த ரப்பை வணங்குங்கள், நீங்கள் பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. ஏன் தக்குவாவை ஆதரவு வைக்க இல்லை? தரஜுஹி அம்ரிஹி, தக்குவாவினுடைய காரியம்தான் மிகச்சிருக்கு. ஏன்னா உன்னை ஹாப்ஸா வாக்கியாச்சு, உன்னை ஆலிம்சா வாக்கியாச்சு. உன் சூழல்களுக்குள்ள தீனியத்தான ஹிதமத்தில் தானே இருக்கும். அப்படி நீ தவறதுக்கு வழி இல்லையில. இத்தரஜுஹி அம்ரிஹி, இந்த தக்குவாவுடைய காரியம் மேலோங்கி இருப்பதினால். ஏன் விஜித்திமாய் அசுபாபிஹி, தக்குவாவினுடைய காரணங்கள்லாம் ஒன்று கூடி இருப்பது கொண்டு. பாருப்பா, எனக்கு கவுனிடா. விஜித்திமாய் அசுபாபிஹி, தக்குவாவினுடைய காரணங்களெல்லாம் ஒன்று கூடியிருப்பது கொண்டு அந்த தக்குவா மிகைத்திருப்பதனால் தக்குவாவை எவனிடத்திலிருந்து ஆதரவு வைக்கப்படுமோ அப்படிப்பட்ட சூரத்திலே உங்களையும் உங்களுக்கு முன்னாள்களையும் படைத்தானே அந்த ரப்பை வணங்குங்கள், நீங்களுமோ பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. அப்போ தக்குவாவினுடைய காரணங்கள்லாம் ஒன்று கூடி அது மேய்ச்சி இருக்குது. மேலும் கசரத்தி தவாயி இலைகி, தக்குவாவின் பக்கம் அழைக்கக்கூடியவைகளும் மிகுந்திருப்பதினால் அப்படி கொண்டு போயிடணும். இதான் இல்லை புரிதல தரஜுகில் கொண்டு வைடா. அப்போ லாம் அடங்கி வந்துடும். கசரத்தி தவாயி, தாயத்துக்கு ஜம்மு தவாயி, ரைட்டா? கசரத்தி தவாயி இலைகி, தக்குவாவின் பக்கம் அழைக்கக்கூடியவைகள் மிகுந்து இருப்பதினாலும். விளங்குதவா? தக்குவா மிகைச்சு இருப்பதினாலும். ஏன்னா தக்குவாவுடைய காரியங்கள்லாம் ஒன்று கூடி இருப்பது உண்டு. தக்குவா மிகைத்து இருப்பதினாலும் தக்குவா எவனிடத்திலிருந்து ஆதரவு வைக்கப்படுமோ அந்த ஒருவனுடைய சூரத்திலே. விளங்குதா? உங்களையும் உங்களுக்கு முன்னாள்களையும் படைத்தானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், நீங்கள் முத்தகீன்களாகுவதை ஆதரவு வைத்த நிலைமையிலே. ஏன்னா அந்த சூழல் தான் நமக்கு இருக்குது. தக்குவா தான் நமக்கு மிகைச்சு நிற்குது. அந்த சூழல் நமக்கு இருக்குது, அது மிகுந்து இருக்குது. தக்குவாவின் பக்கம் அழைக்கக்கூடியவைகள் தான் இருக்குது. ஏதாவது அஜிரத்து போன, இல்லை நீ தொழுவலாம் போவாதரா, இல்லை நீ கட்டு ஒழுங்கா பாடத்துக்கெலாம் போவாதரா, தாஜியத்துலாம் தொழுவார் யாராவது அவங்க சொல்கிறாங்களப்பா. இல்லை தொழுவுங்கடா, பள்ளிக்கு போங்கடா, குரான் ஓதுங்கடா. இது இப்படி தான் நம்ம சூழல் ஃபுல்லாக அப்படி தானேப்பா இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது இது சொல்கிறாங்களா? தொழுவலாம் போவாரா, சாம்படுத்து தூங்கடா அப்படி சொல்கிறாங்களாங்க. உங்கள் அஜிரத்து அத்தா சுபு போகும்போது எழுப்பி விட்டு தான் போவாங்க. இப்படி தானே? அப்போ நம்ம சூழல்கள் ஃபுல்லாக எப்படி இருக்கே, தக்குவாவை அழைக்கிற மாதிரி, தக்குவாவை தூண்டுற மாதிரி, அந்த தக்குவாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல் தான் நம்ம குடும்பத்திலையும் ஏற்பட்டிருக்கு, நம்ம இருக்கிற இடத்துலையும் ஏற்பட்டிருக்கு. தப்பு தண்டாக்கு அழைக்கக்கூடிய காரியமே நம்மளுக்கு இல்லை. ரைட் தானேப்பா? விளங்குதான் இருக்கேன். அவைய பக்தர்களாகுவதை ஆதரவு வைத்த மீது உங்கள் ரொம்ப வழங்குங்கப்பா. கும்மில் இருந்து கொடுக்குறது, கும்மு வல்லதி நம்ம அதில் கொண்டு அது வைக்கப்படுகிறது அதில் இருந்து. அப்போ இங்கே படற்கையும் முன்னிலையும் இருக்கேன்னா முன்னிலையும் மேம்படுத்தப்பட்டிருக்கு. எது மேம்படுத்தப்பட்டிருக்கே? துல்ஹாலு படற்கையும் இருக்கு, வல்லதி நம்ம கபலிக்கு கலக்க கும்னு முன்னிலையும் இருக்கு. இந்த இடத்துல எதை மேம்படுத்தியிருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா? முகாத்தபம் முற்படுத்தியிருக்கான், மிகைப்படுத்தியிருக்கான். லேட்டாக படிக்கிறது விளங்குதப்பா? வகல்லப அதாங்க சொல்கிறாங்க. வகல்லபல் முகாத்தபீன், முகாத்தபீன்களை அல்லாஹ் மிகைப்படுத்திட்டான். இங்கே படற்கையும் வருது, முன்னிலையும் வருது, ரெண்டிலையும் இருந்துதான் ஆள் வருது. சில யாரும் மனசிலாகுதா? இங்கேயும் சிந்திக்காத, அதை விட்டு இங்கே வா. முன்னிலையும் இருக்குது, படற்கையும் இருக்குது. வல்லதினம் கபலிங்கிறது படற்கை. துல்ஹாலு ரெண்டிலிருந்து வருது. ஆனால் இங்கே கும்மி என்ற முன்னிலையும் ஒரு மிகப்படுத்தியாச்சு. வாய்பும் முகாத்தபும் வரும்போது முகாத்தபம் ஏற்படுத்துவாங்க, முகாத்தபும் தண்ணிலையும் வரும்போது தண்ணிலையும் மிகப்படுத்துவாங்க, மிகப்படுத்துவாங்க. ரைட்டுப்பா? வகல்லபல் முகாத்தபீன், முகாத்தபீன்களை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்படுத்தி விட்டான்.
அலல் ஹாய்பீன் ஹாய்பீனை விட லெபுதி லெபுதிலே ஏதா லெபு எப்படி முடிச்சிடணும் லெபுதி லெபுதிலே ஹாய்பீன்களை விட முகாத்திபீன்களை எல்லாமே படுத்தியிருக்கிறான். இங்கே லெபுதில் வந்து கலக்கக்கூன்னு முன்னிலையும் இருக்குது, வல்லதீனமின் கபலிக்குன்னு படற்கையும் இருக்குது. லெபுல்ல எதை மேம்படுத்தியிருக்கான்? கும்மி என்ற முன்னிலையை மேம்படுத்தியிருக்கான். முடிச்சு போச்சா? இதை தனியாக படிக்கிறது மேலே முத்ததான் போட்டு வச்சுருக்காங்க. இல்லை நீ எப்படி படித்து தொலைஞ்சிருவேன்? அப்படி படித்து லெபுல்லையும் மானாவிலையும் படிப்பேன். அதுவே தான் ஓதுறப்பில் விவரமாக என்னையா பிற்காலத்தில் உள்ளவங்க படிச்சிடக்கூடாது. இதுக்காக முப்ததான்னு ஓதுறப்பில் எழுதின எழுத்து அது. வல் மானாப கருத்து என்ன? அலா இராதத்திஹிம் வல் மானா கருத்து என்ன? அலா இராதத்திஹிம் அவ்விடத்தில் நாடப்பட்டிருக்கிறது ஜமியன் அனைவரிடத்திலும் தக்வாவி நாடப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாத்தையும் உங்கள்கிட்டையும் அவங்கள்ட்டையும் அர்த்தம். க்ளீனாக வந்துருச்சா? ஒவ்வொரு ஓதுறப்பில் விவரமானவன் எழுதி வச்சுருக்கான் பாரு. வல் மானா கருத்து அலா இராதத்திஹிம் அவங்கள்ட்ட, அதான் உங்கள்கிட்டையும் அவங்கள்ட்டையும் ஜமியன் அடங்கலமாக இருக்க நிலைமையில் எல்லோரிடத்திலையும் அந்த தக்வாவை நாடப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். எல்லார்ட்டையும் என்ன செஞ்சுருக்கே? தக்வாவை நாடப்பட்டிருக்கிறது என்று கொடுத்தோம். இப்போ க்ளீன் ஆயிருமா? சரிங்க. இப்போ அல்லவை தரஜிக்குள்ளது தான் அல்லங்கிறதே. நல்லவே எதுக்குள்ளதே? தரஜிக்குள்ளது. லைத்தங்கிறது தமன்னிக்குள்ளது. அப்படி தான் ஓதிருக்கோம் ஒன்றாவது இருந்து. சில செம்மிய லைத்தவை எதுக்கும் கொடுப்பாங்க, இப்போ தைலியலுக்கும் கொடுப்பாங்க. இது ரொம்ப கம்மிங்க. நல்லவ தைலியலுக்கு கொடுப்பாங்கல்லப்பா. தைலியலுடைய அர்த்தம் வைக்கலாம். ஆனால் லைஃப் அது திரஜிக்குள்ளது தான் நல்லங்கிறது. நல்ல எதுக்குள்ளது? திரஜிக்குள்ள ஆதரவு வைக்கிறது தான். கிடைக்கிறது ஆதரவு வைக்கிறதுக்குள்ளது. விளங்குதா? மனசிலாயோ? நல்ல திரஜிக்குள்ளது தான் நம்ம சரியாரு. கிடைக்கிறதுக்கு ஆதரவு வைக்கிறது. உனக்கு தான் முன்னால் கொண்டு வச்சிருக்கு. நல்லா நோக்கி பார்க்கணும்னு உஷாராக இருக்குது. ஒரு சத்தம் போடணும் உஷாராயிடுச்சு. அதுதான் சத்தம் போடுறது. உஷாராயா தூக்கம் போயா சார் இது விளங்குச்சா? இதுப்பா இல்லை அல்லவுக்கு தரஜிக்கும் கொடுக்குறாங்க பாரு. கீழே சொல்லப்படுகிறது. இதை கீழே தெளிட்டாங்க. தரஜிக்குள்ளே தான் அல்லங்கிறது கீழே சொல்லப்பட்டிருக்கிறது. தைலியிலும் இதில் அல்லக்கும் தத்தக்கும் என்பது எதுக்குள்ளதே? தைலியில் காரணம் காட்டுறதுக்குள்ளதுன்னு சொல்லப்படுது. எதுக்கு? காரணம் காட்டுறதுக்குள்ளதுன்னு சொல்லப்படுது. எதுக்கே? தைலியிலுள் ஹல்கி ஹல்குக்கு காரணம் காட்டுவதற்குள்ளதாக இருக்கும். ஹலக்குக்கு உங்களை படைத்தான். எதுக்கு படைத்தான்? இல்லை அல்லக்கும் தத்தகூன் நீ கை தத்தகு நீங்கள் பக்தர்களாக ஆகுவதற்காக வேண்டி. காரணம் வந்துருச்சா? நீ கை உங்களை படைச்சான். ஏன் படைச்சான்? லி கை தத்தகு நீ பக்தர்களாக ஆகுவதற்காக வேண்டி உங்களை படைச்சான். படைச்சதனுடைய தைலியிலே நீதான் நீ பக்தனாக ஆகணுங்கிறதுக்காக வேண்டிதான். தாலியிலுடைய அர்த்தம் வந்துருச்சப்பா. கமா கால அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்வதை போல அல்லாவும் சொல்கிறான் காரணத்தை. ஒமா கலக்துல் ஜின்னவல் இன்ச இல்லா லியபுதூன் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் நான் படைக்கல என்னை வணங்குவதற்காக வேண்டிய தவிர. லியபுதூனீன என்ன அர்த்தங்க? என்னை விளங்கி வணங்குவதற்காக வேண்டிய தவிர. லியபுதூனீன என்னங்க அர்த்தம்? விளங்கி வணங்குவதற்காக வேண்டியது தவிர படைக்கலை. சரியா? படைச்சதே எதுக்காக வேண்டி தான்? நான் வணங்குறதுக்காக தான் படைச்சிருக்கான். நம்மளை வணங்குறதுக்காக வேண்டி படைச்சிருக்கான். அவன் வணங்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி படைச்சிருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வணங்கப்பட வேண்டும். நாமெல்லாம் என்ன செய்யணும்? அப்போ நம்மளை படைச்சதே வணங்குறதுக்கு தான் சொல்கிறான்ல. அல்ல வணங்கன்னா கொஞ்சம் சாப்பிடணும், கொஞ்சம் தூங்கணும், சரி வேலைகள்லாம் செஞ்சுக்கணும். அப்படி தான் வணங்க முடியும். அப்படி தானேப்பா? ஜக்காத்து கொடுக்குறது ஒரு வணக்கம் தானேப்பா? சம்பாதிச்சதுனப்பா ஜக்காத்து கொடுக்க முடியும். ஹஜ்ஜி செய்கிறது ஒரு கடமை தானேப்பா? சம்பாதிச்சப்பா ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்குலாம் போக முடியும், ஜியாரத்துக்கு போக முடியும். அது உழைக்கணும், சம்பாதிக்கணும். ஆனால் படைச்சது ஏக்கு தான் அவனை வணங்குறதுக்காக வேண்டி தான் படைச்சிருக்கான். அவனை படைக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? வணங்கணும், அல்லாஹ்வை வணங்கணுங்கிறதுக்காண்டி. கேட்டா உங்களை படைத்தான் அல்லக்கும் தத்தகூன் ஏலி கை தத்தகு நீங்கள் பக்தர்களாக ஆகுவதற்காக வேண்டி படைச்சான்னு சொல்கிறது. அல்லாவும் அப்படி தான் சொல்கிறான். நான் மனித இனத்தையும் ஜின் இனத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டியதை விட படைக்கலைன்னு தான் சொல்கிறான். அப்போ தாலிலுக்கு சொல்லிடுறது. இது நல்ல உள்ளதே சொல்லுப்பா, சொல்லுங்கடா. ஒவ்வொரு லைஃபுன் இது என்னதான் தைலியலுக்கு வர்றதுங்கிறது வந்து அல்ல, அது லைஃப், அது திரஜிக்குள்ளது தான். இது ஏன் அது லைஃபுங்கிறோம்? அவங்கெல்லாம் சுறுசுறுப்பாக தான் இருக்காங்க. உன்னை தான் சொல்கிறேன்.
வா இதா டேய் ஏன் இது லைஃபு இது லம் எஸ்புத்து லொகத்திலே தறிபடவில்லை மிஸ்லு இது போன்றது தறிபடலை. இது போன்றது என்ன செய்யலை ஜாஹிலியத்துங்கிறது லோகத்தில் வரலையே. ஆனால் சிலவங்க கொடுக்குறாங்க லைவான கருத்து, பலகீனமான கருத்து தான். பலகீனமான கருத்தையும் கொண்டு சிலச்சுமே அமல் செய்யணும். பலகீனமான கருத்தை கொண்டு என்ன செய்யணும்? ஃபலாயிலுல் அமாலுக்கு லைவை சொல்லலாம். அதை கொண்டு உஜூபை தான் தரிப்படுத்த முடியாது. லைவான செய்திகளை கொண்டு எதை தெரிப்படுத்த முடியாது? உஜூபை தான் தரிப்படுத்த முடியாது. என்ன செய்யலாம்? ஃபலாயிலுல் அமால்களுக்கு சொல்லிக்கலாம். நூறு நூறில் ஓதனமப்பா சின்ன வருஷம் ஓதனமில்ல உலகம் கேட்ட உஜூபை தெரிப்படுத்த முடியாது. லைஃபு ஹபரவாய் இதை கொண்டு உஜூபை தெரிப்படுத்த முடியாது. சரி இப்பா இந்த ஆயத்து எதை தெரியுமா காமிக்குது? உங்கள் ரப்பை வணங்குங்க, நீங்கள் பக்தர்களாக ஆக வேண்டும் என்று தான் நீங்கள் வணங்கணும். நீங்கள் எப்படி தான் வணங்கணுமா? ஆகணும். பக்தர்களாகுவதை ஆதரவைத்த நிலைமையிலே தான் வணங்க வேண்டும். விளங்குதப்பா? வல் ஆயத்து இந்த ஆயத்து எதை காமிக்குதுன்னா இந்த ஆயத்து ததுல்லு அறிவிக்கிறது அல்ல அன்ன தரிக்க இலா மாரிஃபத்தில்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை விளங்குவதின் பக்கம் உண்டான ரூட் ஆகிறது. வழி அல்லாஹ்வை மாரிஃபத் செய்யணும்லப்பா, அல்லாஹ் விளங்கணும்லப்பா. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை அறிவதின் பக்கம் விளங்குவதின் பக்கம் உண்டான ரூட் ஆகிறது, வழி ஆகிறது. தரிக்கன ரூட்டு தானப்பா, வழி தானப்பா. வல் ஆயத்து இந்த ஆயத்து ததுல்லு அறிவிக்கிறது அல்ல அன்ன தரீக்க இலா மாரிஃபத்தில்லாஹி தஆலா அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை விளங்குவதின் பக்கம் உண்டான ரூட்டும் வல் இல்மி பி வஹதானியத்திஹி அவனுடைய வஹதானியத்தை விளங்குவதனுடைய ரூட்டும் வஸ்திஹ்காகில் இபாதத்தி அவன் இபாதத்துக்கு தகுதியானவன் என்பதை விளங்குவதனுடைய ரூட்டும். ரைட்டா? அவனுடைய வஹதானியத்தை விளங்குவதனுடைய ரூட்டும் வஸ்திஹ்காகில் இபாதத்தி அவன் இபாதத்துக்கு அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதனுடைய ரூட்டும் அந்நதுரு. இதான் கபரு. அந்நதுரு ஃபி சுனஇஹி அவனுடைய செயல்பாட்டிலே சிந்திப்பதாயிருக்கும். அல்லாவுடைய செயல்பாட்டில் சிந்தித்தாலே எதை விளங்கிடலாம்? அல்லாவை விளங்கலாம், அல்லாவுடைய வஹதானியத்தை விளங்கலாம், அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்று விளங்கலாம். உனக்கு கண்ணை தந்திருக்கிறான்டா, மூக்கை தந்திருக்கிறான்டா, பட்டை தந்திருக்கிறான்டா, உனக்கு கையை தந்திருக்கிறான், அறிவை தந்திருக்கிறான். இது வேறு யாராலும் தர முடியுமாங்க? அப்போ அல்லாவை நீ விளங்குறியா? அல்லா தான் எனக்கு இந்த கண்ணை தந்தான். ஏன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸுங்கிறது எல்லா இடத்துலையும் உருவாயிடுச்சு. அப்படி தானேங்க? காரில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி தானே? இந்த ஃபோனில் ஏதாவது ஒன்று போயிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட் போட்டுடலாம். அப்படி தானேப்பா? நம்ம புழங்குகின்ற எந்த ஜாமானாக இருந்தாலும் செய்யதான், வாஷிங் மிஷினாக இருந்தாலும் செய்யதான், க்ளீனிங் மிஷினாக இருந்தாலும் செய்யதான். எதுவும் ஒன்று பழுதாகிட்டுனா அதுக்கு என்ன இருக்குது? இது பழுதாகிடுச்சுன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி போடுங்க. நம்மளுக்கு எவனாவது ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரித்து வச்சுருக்கான்ல, கண்ணு போயிட்டால் ஒரு தப்பி கண்ணு தான் தருவானே தவிர அதனால் ஒன்றும் பார்வையெல்லாம் பார்க்க முடியாது. நரம்புகளில் பொழுது ஏற்பட்டுருச்சுன்னா யாராவது இதை செய்ய முடியாமடா. எத்தனை நரம்புகளை நமக்கு ஓட வச்சுருக்கான் அல்லாஹ் தஆலா. விளங்குதடா? நம்மளுக்கு அழகாக ஓட்டி விட்டுருக்கானடா, ஆரோக்கியத்தை தந்திருக்கானப்பா, நம்மளை படைச்சிருக்கானப்பா. இப்போ அல்லாஹ் விளங்கிட்டியா? அவன் ஏகன்னு விளங்கிட்டியா? என்னோட பலர்கள் இருந்தாலும் இன்னொருத்தர் வேண்டது இல்லாமல் இன்னொரு கடவுள்கிட்ட போய் என்ன செய்யலாம்? கண்ணை காதை மூக்கை வாங்கிட்டு வரலாமே, வேறு யாவனும் கிடையாது. அவன் வஹதானியத். அதுவே இப்படியெல்லாம் நமக்கு விளங்குதப்பா. கண்ணை தந்தான், மூக்கை தந்தான், அறிவை தந்தான், எல்லாத்தையும் தந்திருக்கிறதுனால அவன் வணங்கப்படுவதற்கும் தகுதியானவனுங்கிறது விளங்கிடலாம். கொஞ்சம் அவனுடைய அஃபால்களை அவனுடைய செயல்களை சிந்திச்சிட்டாலே விளங்கிடலாம் நம்ம. இதுதான் இந்த ஆயத்து காமிக்குது. மேலும் நீ வணங்குறதுக்கு கூலியெல்லாம் நீ எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்? உனக்கு எல்லாத்தையும் முன்னாலேயே தந்துட்டான். உன்னை வணங்குறதுக்கே உனக்கு கண்ணை தந்திருக்கானடா, அவன் கூலியை முன்னால் தந்துட்டான். குர்ஆன் ஷரீஃப் நீ மனப்பாடம் பண்ணியிருக்க, ஹாஃபிஸாவாயிருக்கேன்னா நீ தான் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்யணும். அல்லாஹ் உன் வேதத்தை மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்தியா, அல்லாஹ் உன் வேதத்தை விளங்குற பாக்கியத்தையும் தந்திய ரப்பே. பைலாவில் இன்னும் அற்புதமாக பேசுகிறாங்க. இது எல்லாம் எனக்கு புரிகிற சக்தியை தந்திருக்கியா அல்லாஹ். புரியுதா இல்லையா? இதுக்கு நீ சுக்குர் தான் செய்யணும். புரிகிற ஆற்றலை தந்திருக்கிறான். அவை சுக்ரியாவுக்காண்டி தான் நீ தஹஜ்ஜுத் தொழுவுற, சுக்ரியாவுக்காண்டி தான் தொழுவுற. இதற்கு கூலி நீ எதிர்பார்க்கக்கூடாது. உனக்கு கூலியை எங்கே தந்துட்டான்? முன்னாடியே தந்துட்டான். அட்வான்ஸாக கொடுத்துட்டான் நமக்கு கூலியை. நீ கூலியை தான்லாம் கேட்கக்கூடாது. விழுந்தர்கள் ஆனால் அல்லாஹ் தர்றேங்க. நீ நல்ல மொழி செய்டா. இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத்தி கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா.
தர்றேங்க. அது பிச்சை. சொர்க்கத்தை தருது நீ செஞ்ச அமலுக்கு கிடையாது. அது தருது பிச்சையாக தர்றான் உனக்கு சொர்க்கத்தை. நீ தொழுவதுக்கெல்லாம் கிடையாது. நீ குரான் ஷரீஃப் ஓதி உனக்கு கண்ணை தந்தானே, உனக்கு குரான் ஷரீஃபை மனப்பாடம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை தந்தானே, அதுவே நீ சுக்குர் தான் செய்யணும். அதையும் இந்த ஆயத்து காமிக்குது. நம்ம கோழியை என்ன செஞ்சிட்டோம், முன்னாலே வாங்கிட்டோம். கோழி என்ன செஞ்சிட்டோம், முன்னாடியே வாங்கிட்டான் பாரு. அப்போ வல் இஸ்துதலாலு எஃபாலிஹி அப்போ நதுருஃபி சுனியி அவனுடைய செயலிலே சிந்திப்பதாக இருக்கும். வல் இஸ்துதலால் பி அஃபாலிஹி அவனுடைய செயல்களிலே ஆதாரம் தேடுவதுமாய் இருக்கும். அவனுடைய செயல்களை கொண்டு ஆதாரம் தேடுவதுமாய் இருக்கும். மேலும் அண்ணல் ஆய அபுத ஒரு அடியான், இந்த ஆயத்தை எதை அறிவிக்குதே, அண்ணல் அபுத ஒரு அடியான் லா இஸ்தைக்கு பி இபாதத்தில் இபாதத்தை கொண்டு அவன் உரிமை தேட மாட்டான், அலைஹி அதற்காக சபாபை உரிமை தேட மாட்டான் என்பதன் மீது இந்த ஆயத்தை அறிவிக்கிறான். அண்ணல் அபுத ஒரு அடியான் லா இஸ்தைக்கு பி இபாதத்தில் இபாதத்திற்காக வேண்டி உரிமை தேட மாட்டான், அலைஹி அதற்காக சபாபன் கூலியை என்ன செய்ய மாட்டான், உரிமை தேட மாட்டான் என்பதையும் அறிவிக்குது. ஏனென்றால் இன்னஹா இந்த இபாதத்தில் அம்மா வஜிபத் அலைஹி அவன் மீது வாஜிபாகிவிட்ட போது சுக்ரன் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி வாஜிபாகிவிட்ட போது இபாதத்து பிள்ளை என்ன இருக்குதே, எனக்கு கண்ணை தந்திரிக்கையா இல்ல, காலை தந்திரிக்கையா இல்ல, நான் உன்னை வணங்காமல் எப்படி இருக்க முடியும்? நீ வணங்குறதே எதுக்கு தான், கொடுத்த ஞாபகத்துக்கு நன்றி செலுத்துவதற்காக. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை என்றும் இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அற்புதமான வாசங்கள். இன்னமின சேரியில் ஹிக்மத்தன், கவியிலே ஹிக்மத் இருக்கிறது. அவன் எல்லாத்தையும் நமக்கு தந்துட்டான், எக்கசக்கமாக தந்துருக்கான். ரைட்டப்பா, அவை நம்ம இபாதத் செய்கிறது ஃபுல்லாக என்னதுதான், தந்ததுக்கு சுக்குர் தான். இங்கே கூலியெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் பிச்சையாக கூலியை தர்றான். எனக்கு அல்லா, நான் எனக்கு தாயா இருந்தா என்ன விட்டுறாதையா, நீ கெஞ்சி கேட்கலாம், உரிமை கேட்க முடியாது. கேட்டேன், வேலை பார்க்குற இடத்துல ஒரு மாதம் வேலை பார்த்துட்டு சம்பளம் தாங்கன்னு கேட்கலாம். கேட்டேன், அல்லாட்ட போய் கேட்க முடியுமா? அல்லாத அந்த கண்ணை கொண்டு, காலை கொண்டு, கையை கொண்டு, மூக்கை கொண்டு, அறிவை கொண்டு நீ வேலையெல்லாம் பார்த்த ஒரு மாதம் அப்படி நீ சம்பளம் என்ன செய்யலாம்? உன் கம்பெனியில் நீ வேலை பார்க்குற இடத்துல ஸ்தாபனத்தில் கூலி கேட்கலாம். விளங்குதான் கேட்டேன். ஆனால் அல்லாட்ட கூலி கேட்க முடியாது. ஏன்? உனக்கு கண்ணையே அவன் தான் தந்தான், நிற்கிறதுக்கு காலையே அவன் தான் தந்தான். அவே நம்ம இப்போ செய்கிறதுக்குள்ளே என்னதுதான், சுக்குரு தான். விளங்குதா? இப்போ இன்னாத இபாதத்தில் அம்மா இப்போ விளங்குதில்லை, இல்லை விளங்குதரா, இல்லை விளங்குதெல்லாம் விளங்குங்களா? உனக்கு இபாதத்தில் சுறுசுறுப்பு ஹிதாயத் தோன்றும். ஃபைதா அல்லத்தில் ஹிதாயத்து கல்பன் நேஷத்தத்து ஃபில் இபாதத்தில் அல்லாஹ். ஒரு மனிதனுடைய கல்விலே ஹிதாயத் என்ற ஜோதி இறங்கிவிட்டால் நேரம் கேட்டேன், அவனுக்கு இபாதத்தில் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிச்சிடுவான். இந்த ஆயத்திலாம் நீ விளங்குனாலே உனக்கு ஆட்டோமேட்டிக்காக உன் நரம்புகள்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சு. விளங்காதனால தான் உனக்கு தூக்கமே வருது. இல்லை விளங்குதா? இல்லை இந்த இது ரசனையாக இருக்கல, உனக்கு புரியுதலை இது. இப்போ இன்னஹா இந்த இபாதத்துகள் எல்லாம் லம்மா வஜிபத்து அலைஹி அவன் மீது வாஜிபாகிவிட்ட போது சுக்ரன் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி வாஜிபாகிவிட்ட போது. ஏன்? லிமா அத்ததகு அலைஹி அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு எண்ணி விட்டிருப்பதினால் மின நியாமி சாபிக்கத்தி முன்சென்ற நியாமத்துகளை எல்லாம் அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எண்ணிவிட்ட காரணத்தினால் அந்த இபாதத்துகளெல்லாம் அவனுக்கு சுக்ரியாவாக ஆகிவிட்ட போது அவன் அஜீரின் ஒரு கூலியாளனை போன்று ஆகிவிட்டான். அகதல் அஜிர கபிலல் அமலி வேலைக்கு முன்னாலேயே கூலியை வாங்கிவிட்ட கூலிக்காரனை போன்று ஆகிவிட்டான். அலம் நஜி அல்லஹு ஐநைனி சொல்கிறான், உனக்கு 2 கண்ணை தரவில்லையா? அலம் நஜி அல்லஹு அவனுக்கு 2 கண்களை ஆக்கவில்லையா? லிசானம் வஷபத்தைனி ஒரு நாக்கையும் அதற்கு உபகரணமாக இருக்கிற 2 உதட்டையும் தரலையா? உனக்கு அறிவை தரலையா? கண்ணை தரலையா? மூக்கை தரலையா? நான் உனக்கு என்னென்ன நியாமத்துகளை ஏண்டா செஞ்சுருக்கேன்டா, ஏண்டா நன்றி செலுத்தாமல் எனக்கு மாறு செய்கிறாய்? எல்லாம் கேட்குறானே, ஏகப்பட்ட கேள்வி கேட்குறானே. நீ நுத்துபாவாக இருந்தியப்பா, நுத்துபாவாக இருந்த உன்னைத்தானே நான் மனிதனாக படைத்திருக்கிறேன். கைவ தக்ஃபுரூன பில்லா குன்தும் அம்வாத்தன் ஐயாக்கும் சும்மா இமீத்துக்கும் சும்மா இழையுக்கும் சும்மா இலையை துரிஜோன். நீ எப்படிலாம் அல்லாவை நிராகரிக்கிற? கைவ தக்ஃபுரூன பில்லா அல்லாவை இவ்வாறு நிராகரிக்கிறீர்கள். குன்தும் அம்வாத்த நீங்கள் மையத்துகளாக இருந்தீர்கள். ஐயாவுக்கு நான் தான் அவளை ஹயாத்தாக்கணும். நுத்துபாக்களாக இருந்தீங்க. பறவைகள்லாம் முட்டையாக இருந்துச்சு,
நாமெல்லாம் நுத்துபாவாக இருந்தோம், இப்படிதானங்க? மையத்தாக இருந்த உங்களை ஐயாவுக்கு உங்களை ஹயாத்தாக்கினான். உங்களுக்கு எல்லா வஸ்துக்களையும் எல்லா ஞாபகத்துகளையும் செஞ்சு ஒன்று ஹயாத்தாக்கியிருக்கிறான். சரி இப்படியேவா இருந்துருவோம், சும்மா யுமீத்துக்கும் உங்களை மூத்தாக்குவான். சரி மூத்தாக்குனதோடு முடியுதா, சும்மா இலைக்கும் உங்களை ஹயாத்தாக்குவான். சும்மா இலையி துரியோன், அவனின் பக்கம்தான் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். எவ்வளவு ஞாபகத்துகளை உனக்கு நான் தந்திருக்கிறேன். எண்ணி விடுறானா இல்லையா? அதுவே நம்ம வேலைக்கு முன்னாலேயே நமக்கு என்ன செஞ்சிட்டான்ல, கூலியை வாங்கிட்டோம். நம்ம கூலியை வாங்கிவிட்ட, வேலைக்கு முன்னாலேயே கூலியை வாங்கிவிட்ட கூலிக்காரர்கள். அதுவே நம்ம என்ன செய்ய எதிர்பார்க்க முடியாது. ஆனால் தருவான், அல்ல பிச்சையாக தருவான். எடுத்துடலாம், பிச்சை போடுறான் நம்மளுக்கு. ஃபக்கீர்கள் நாமெல்லாம். வல்லாவுல் கனி அந்துமுல் ஃபக்கரா, நான் கனி உனக்கு பிச்சை போடுறேன்னு போடுறான். சொர்க்கத்தை நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா தருவான். என்ன அற்புதமாக பேசுகிறாங்க பற்றியாடா, இதில் புரியுதுடா. இதெல்லாம் புரிஞ்சாலே உனக்கு அறிவு வேலை செய்யுமாடா. இந்த கித்தாபத்திக்கு வச்சுட்டு அழுகுவாங்கல்லடா. இப்போ விளங்குதப்பா. ஏய் இப்போ இன்னஹா, இந்த இபாதத்துகள் அம்மா வஜிபத்து அலை உன் மீது வாஜிபாகிவிட்ட போது சுக்ரான் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி, ஏன் இமா அத்ததகு அலைகி மின நியமி சாபிக்கத்தி முன்சென்ற நியமத்துக்களை எல்லாம் அவன் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு எண்ணி விடுவதின் காரணத்தினால் விளங்குதப்பா. இந்த இபாதத்துகள் எல்லாம் அவன் மீது நன்றி செலுத்துவதற்காக வேண்டி வாஜிபாகிவிட்ட போது ஒவ்வொரு அஜீரின், ஒரு கூலிக்காரனை போன்று ஆகிவிடுகிறான். அகதல் அஜீர கபலல் அமல், கூலிக்கு வேலைக்கு முன்னாலேயே கூலியை வாங்கிவிட்ட கூலிக்காரனை போன்றவனாயிருக்கும். இபாதத்தை கொண்டு எதை எதிர்பார்க்கக்கூடாது, கூலியை நீ எதிர்பார்க்கக்கூடாது. மேலும் அவனுடைய செயல்பாடுகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்கணும். அவனுடைய விளங்குதப்பா வஹதானியத்தை விளங்கணும். இதெல்லாம் விளங்கி அவன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் என்பதையும் என்ன செய்யணும், விளங்கணும். அதுக்குள்ள ரூட்டுகள்லாம் அங்கே இருக்குது, வழிகள்லாம் இங்கே என்ன செய்யுது. அல்லதி, மேலும் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஜஅலலக்குமுல் அர்த, பூமியை உங்களுக்கு ஆக்கினான், ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கினானே, அப்படிப்பட்ட ரப்பை நீங்கள் வணங்குங்கள். இது ரெண்டாவது சிபத்து. மேலே உள்ள அல்லதி கலக்குங்கிறது முதல் சிபத்து. இது எத்தனாவது சிபத்து? ரெண்டாவது சிபத்து. உங்கள் ரப்பு எப்படிப்பட்டவன் தெரியுமாடா? உன்னை படைச்சான், உங்களுக்கு முன்னாள் உள்ளவர்கள்லாம் படைச்சான், நீங்கள் பக்தர்கள் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி. அது மட்டுமல்ல, பூமியை உங்களுக்கு விரிப்பாக்கியிருக்கிறான். வசமா பினான், வானத்தை முகடாக என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். பன்சலமின சமாய் மான், வானத்திலிருந்து நீரை இறக்கினான். அகரஜபிஹி, அதன் மூலமாக அவன் வெளியாக்கினான். என சமராத்தி, கனிவருக்கங்களிலிருந்தும் ரிசுக்கன்லக்கும், உங்களுக்கு ரிசுக்கை என்ன செஞ்சிருக்கிறான், ஆக்கியிருக்கிறான். அவை இப்படியெல்லாம் செஞ்சான். பலா தஜ்ஜலூல் இல்லாஹி அந்தாதன், அதுதானங்க, பலா தஜ்ஜலூல் இல்லாஹி அந்தாதன், அவனுக்கு போய் நிகரானவைகளை ஆக்காதீங்க. இல்லை உங்களை படைச்சான், உங்களுக்கு முன்னாள் உருளை படைச்சான், வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், பூமி உனக்கு விரிப்பாக்கியிருக்கிறான், வானத்தை மூடாக்கியிருக்கிறான், இப்படியெல்லாம் செஞ்சுருக்கானடா. அவனுக்கு நிகரானவைகளை ஆங்கலாமா? இது வேறு எவனாவது செய்ய முடியுமாடா? இந்த வேலையை வேறு யாராவது செய்ய முடியுமா? அவை நான் இப்படிலாம் உங்களுக்கு செஞ்சுருக்கேனடா, உபகாரங்கள் செஞ்சுருக்கேனே, எனக்கு போய் நிகராக்கலாமா? எனக்கு நிகரானவன் யாராவது உண்டா? இல்லை உங்கள் அத்தா உன்னை படிக்க வச்சு உத வச்சு ஆளாக்கி உன்னை திறமையாக்கி உன்னை கல்யாணம் முடிச்சு வச்சாரு, எல்லாம் செஞ்சதுக்கு பிறகு உங்கள் மாமனாருக்கு முன்னால் ஓடுற நீ. உங்கள் மாமனார் உனக்கு இப்படிலாம் செஞ்சாரா? உனக்கு உங்கள் அத்தா வருத்தப்படுவாரா? இல்லை ஏன்டா அதில்லா உன்னை நான் ஓத வச்சேனடா, ஹாப்ஸாவாக்கி உன்னை ஆலிம்ஸாவாக்கி உன்னை வந்து நான் இப்படிலாம் வளர்த்தேன், உங்களை நீ குடும்பத்தை பாதுகாத்துக்கிட்டு நீ என்னடா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உங்கள் மாமனார் விட்ட பார்த்து ஓடுற, எப்பார கேட்க மாட்டாரா? உங்கள் அத்தாவே கேட்குறாருக்கும் போது நம்மளை படைச்ச ரப்பு ஏன்டா இரும்ப மாட்டு பேல உன்னை நான் அப்படிலாம் படைச்சி ஆளாக்கி உருவாக்கி எனக்கு நிகரானவைகளை கொண்டு ஆக்குறீங்களடா, இணையாக்குறீங்களடா. அதான் அதை மன்னிக்கவே மாட்டான். இன்னல்லா லா எகஃபிர் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அவனுக்கு சிறுக்கு செஞ்சால் அவன் மன்னிக்கவே மாட்டான். இது அல்லாஹ் தான் ஆடக்கூடியவர்களுக்கு மன்னிப்பு. சிறுக்கு செஞ்சால் முஷ்ரிக்குகளுக்கு மன்னிப்பு கிடையாது. விளங்குதா? எப்படின்னு உனக்கு விளங்குற மாதிரி சொல்லுவா. ஒரு உதாரணம், சிறுக்கு செஞ்சால் உனக்கு பிடிக்காதுங்கிறதுக்கு ஒன்று உதாரணம் சொல்கிறேன் பாரு. கோம் புஞ்சாது இன்னொருத்தனோடு தொடர்பாக இருக்கா, உனக்கு பிடிக்குமா?
விளக்கு மாத்தால சாத்தி விரட்டி விட்டுருவீல, நீ அவ்வளோ எல்லாம் செய்கிற, கல்யாணம் முடிச்சு மகர் கொடுத்து கல்யாணம் முடிச்சு அவளுக்கு வீடு கொடுத்துருக்க, அவளுக்கு எல்லா வகையான வசதியும் செஞ்சு கொடுக்குறேன், இன்னொருத்தனோடு தொடர்பாக இருக்கா, மன்னிப்பியாத? உன் புஞ்சாதி இன்னொருத்தனோடு தொடர்பு வைக்கும் போதே உனக்கு ஒத்துக்கிட மாட்டேங்குத, நீ மன்னிக்க மாட்டியில் விரட்டி விட்டுருவ விளக்கு மாத்தால அடிச்சு. அது மாதிரி அல்லாஹ் தலைமுறை படைச்சி ஆளாக்கி உருவாக்கி அவனுக்கு நிகராக்குன்னு உன்னை விளக்கு மாத்தால அடிக்காமல் என்ன செய்வான், அடித்து நரகத்தில் ஒன்று போட்டுருவான். இப்போ உனக்கு விளங்கிடுச்சா இது? அப்பா ஆகவே அல்லது அந்த அல்லாஹ் எப்படிப்படுவோம் தெரியுமா? 2வது சிவத்து, ஜாலுலக்குமுல் அறந்த பூமியை ஆக்கினான், ஃபிராஷன் விரிப்பாக ஆக்கினான், விரிப்பாக ஆக்கினானே, வசமா பினான் வானத்தை மூடாக ஆக்கினானே, அஞ்சல மினசமாய் மான் விளங்குதப்பா ஆக்கினானே. அந்த அல்லாவை என்ன செய்யுங்க, வணங்குங்க. சரி, இப்போ இங்கே வாங்கணும் கொஞ்சம் பேசுவோம். அல்லதி ஜாலுலக்கும்ங்கிறது சிவத்துன் சானியத்துன் என்னவா இருக்குங்க, ரப்புக்கு 2வது சிவத்தாக இருக்கும். சிவத்துன்னு சொல்லி அல்லது தனியாகவும் கொண்டு போகலாம். எப்பா இப்படி செய்யலாம், மதகன் பிறார் நசுபு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அந்த அல்லதி ஒருவனை பாராட்டுகிறேன், ஜாலுலக்குமுல் அறத பூமியை உங்களுக்கு விரிப்பாக்கினானே, வானத்தை மூடாக்கினானே, அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதகு செய்கிறேன் பாராட்டுகிறேன்னு சொல்லலாம். அப்போ அது மஃபூலு, அந்த அழகு மஃபூலு நசபு. அல்லது போக்கப்பட்ட ஃபேலுக்கு என்ன செய்யலாம், அதை ஹபராக கொடுக்கலாம். போக்கப்பட்ட முத்ததாவுக்கு போக்கப்பட்ட அந்த அல்லாஹ்வாகிறவன் அல்லதி ஜாலுலக்குமுல் அறத ஃபிராஷன் பூமியை விரிப்பாக்கினானே அப்படிப்பட்டவனாக இருக்கும். அப்போ ரஃபை எடுத்தனப்பா. அப்போ அல்லதி என்பது 2வது சிவத்துன்னு சொல்லலாம் ரப்புக்கு. அல்லது அவ் மதஹன் மன்சூபுன் நசபு செய்யப்பட்ட மதஹா இருக்கும். அப்போ அந்த ஒரு ஃபேலை ஏற்படுத்தி மஃபூல் பி ஆக்கிடணும். அல்லது மர்ஃபூன் மதஹின் பிராரம் ரஃபு செய்யப்பட்டதாக இருக்கும், போகடும் தான் கபரின்றணும். இவன் அந்த அல்லாஹ்வாகிறவன் அல்லதி ஜாலுலக்குமுல் அறத ஃபிராஷன் பூமியை விரிப்பாக்கினானே அப்படிப்பட்டவனாக இருக்கும். இது பாராட்டு தானே இது. அல்லது மர்ஃபூன் இது என்னவா இருக்குங்க, ஆமாம் முப்ததவுன் அல்லது முப்ததாவாக இருக்கும், ஹபருகு என்னுடைய ஹபராகிறது, ஃபலா தஜாலு என்னவா இருக்குங்க, ஃபலா தஜாலுவாக இருக்கும். அல்லது அந்த அல்லாஹ்வாகிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா, இந்த வாக்கு அல்லது அந்த அல்லாஹ்வாகிறவன் ஜாலுலக்குமுல் அறத பூமியை ஃபிராஷன் விரிப்பாகும், வசமா பினான் வானத்தை முகடாவும் ஆக்கினானே, அந்த அல்லாஹ்வாகிறவன் முப்ததா. மேலும் அஞ்சல மினசமாய் மான் வானத்திலிருந்து நீரை இறக்கினானே, அஹ்ரஜபிகி மின சமராத்தி அந்த நீரின் மூலமாக கனிவருக்கங்கள் இருந்தும் உங்களுக்கு வெளியாக்கினானே, இந்த அல்லாஹ்கிறவன் வலா தஜஅலு லில்லாஹி அந்தாதன் அந்த அல்லாஹ்வுக்கு நிகரே ஆக்காதீர்கள், அது ஹபராக கொடுக்குறது. இதில் விளங்குதரா, இதில் புரியுதா இல்லையில? அடுத்து இப்போ ஜஅலவை பற்றி பேசுகிறாங்க. ஜஅல அதுக்கு பல வகையான அர்த்தங்கள் இருக்கிறது, அதை பற்றி பேசுகிறாங்க. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.